ஹரியானா தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொன்னதை ஒரு விதமாக பார்க்க வேண்டியது இருக்கு. அது எல்லாம் இயல்பாகவே நடந்து இதுதான் முடிவாக வந்திருந்ததுன்னா அதை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டு விதமாகவும் பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் கட்சி சொன்னதுக்கும் சேர்த்து ஏன் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, அதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தா, இங்கு முறைகேடுகளை செய்ய மாட்டார்கள்னு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேல நம்பிக்கை வைக்க முடியல. சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த முறைகேடுகளை பார்க்கும்போது, அந்த வெற்றியை உண்மையான வெற்றியாக கொண்டாடியவர்களை பார்க்கும்போது, அவங்க முறைகேடாக கிடைத்த வெற்றிகளை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவார்கள்ங்கிற உண்மையை தெரிகிற காரணத்தினால அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குமோங்கிற சந்தேகத்தை பார்க்க வேண்டும். இந்திய தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் புதுசு இல்லை. நம்ம தேர்தலுடைய அழகே, நம்ம ஜனநாயகத்தினுடைய சிறப்பு, தேர்தலின் போது எவ்வளவு கடுமையாக வேண்டுமானாலும் மோதிக்கொள்வார்கள், விமர்சிப்பாங்க. தேர்தல் முடிவு வந்த பிறகு அந்த முடிவு மக்கள் தீர்ப்பு அப்படின்னு வென்றவர்களும் தோற்றவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் இந்த முடிவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒன்று. அது எப்படி ஒரு டெமோக்ரஸியில் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஒரு பார்ட்டி எடுக்க முடியும்? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்க முடியாது. ஜனநாயகத்தில் அப்படி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்க வேண்டிய சூழலில் தான் நிர்வாகம் நடந்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி இருக்கிறதுங்கிற சந்தேகம் வர்ற இதனுடைய விளைவாகத்தான் அதை பார்க்க முடியுது. ஸ்ரீலங்கா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, இப்போ வங்கதேசத்தில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இது போன்ற குரல்கள் அந்த அதிருப்தி தான் படிப்படியாக வளர்ந்து மக்களுடைய எழுச்சியாக தெருக்களில் வெளிவந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்கே நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. ஸ்ரீகாந்த் அதுக்குள்ள சிரிக்கிறார் கேலியா. அது 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 இல்ல பிரச்சனை. ஜம்மு காஷ்மீர் ஒரு ஹிஸ்டாரிக் எலெக்ஷன் இல்ல, அது போக ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன் தான். அது ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன் தான். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுறேன். அதற்கு பிறகு இந்த மக்களவை தேர்தலே ஜென்யூனாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடக்கல. ஒரு கட்சி, பிரதான எதிர்கட்சியினுடைய அக்கவுண்ட்ஸை எல்லாம் முடக்கி வைத்து விட்டு சுப்ரீம் கோர்ட் சட்டவிரோதம் என்று சொன்ன எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பெற்ற நிதியை பயன்படுத்தி ஒரு அன்ஈவன் பொசிஷன்ல, அன்ஈக்குவல் பொசிஷன்ல தேர்தல்களை இரண்டு கட்சிகளும் எதிர்கொண்டது அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க ரெண்டு டிஸ்பியூட் இருக்கு இதுல. ஒன்று, தேர்தலுக்கு முன்பு தேர்தல் நடத்தப்படுகிற விதம் அப்படின்ற ஒன்றுல எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றாங்க. அந்த ஷெடியூலே இப்போ மகாராஷ்டிராவையும் ஹரியானாவையும் சேர்த்து நடத்தியிருக்கணும், ஆளுங்கட்சியின் வசதிக்காக இந்த தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க, பிரித்து நடத்துகிறாங்க, எத்தனை கட்டமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிற அந்த தன்மைன்றது ஒரு விமர்சனம். இன்னொன்று, எதிர்கட்சிக்கு இருக்கிற பணபலம் என்ன, இவங்களுக்கு இருக்கிற பணபலம் என்ன. டிகே சிவகுமாரோ இவர் தான் சொன்னார் நினைக்கிறேன், கேசி வேணுகோபால் கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணார். எங்களுக்கு ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல, தனி விமானம் தரையிறங்கிறதுக்கு அனுமதி, இதெல்லாம் அன்ஈவன் ஃபீல்டுன்னு சொல்கிற ஒன்று. ஏன்னா இப்போ சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான குற்றச்சாட்டு காங்கிரஸ் முன்வைக்கிறது. ஓட்டு என்ற மெஷின் மேலே அவங்க குற்றம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பேட்டரி 90% இருக்குது, அது எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கிறதுல பிஜேபி கூட ஓட்டு விழுது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலும் யாரும் சொல்லாத புதிய குற்றச்சாட்டுகள். இல்லை, இந்த குற்றச்சாட்டுகளை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு மிஷினில் நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அவங்க என்னென்ன மிஷினை எந்தெந்த விதமாக நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதும், அவங்க தயாரித்து கொண்டு வந்த தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் விளையாட்டு பொருளாக வீதிகளில் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், கன்சைன்மெண்ட் இடையில எப்படி தொலைந்து போகுது அப்படிங்கிறது, அந்த மாதிரி பல்வேறு டிஸ்பியூட் இவிஎம்குள்ள இருந்தது. முதல் முறையாக பிரதான எதிர்கட்சி ஒன்று முதல் முறையாக இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் இப்போதுதான் வாய் திறந்து பேசி இருக்கிறது. இதுவரைக்கும் குரலே இல்லாத விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகள் இதை பற்றி எல்லாம் பேசிட்டு அகிலேஷ் யாதவ் தேர்தலில் முடிச்சு ஜெயிச்சு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மேல பிரதமர் வாக்கு கேட்கும் போது பேசின பேச்சிலேயே, நாங்க தான் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சோம், லட்சக்கணக்கான வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், ஆனாலும் நான் சொல்கிறேன் எனக்கு இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை, ஓட்டு வாக்கு சீட்டு வரணும்னு பேசினார். அது வேற ஒரு டிஸ்பியூட். பட் இது ஒரு தொடரும் கதையாக இருக்குது.
தோக்குறவங்க சொல்ற குற்றச்சாட்டாவும் இருக்கு. இல்ல ஜனநாயக அமைப்பு, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அமைப்புகள் சில வந்து பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை தொடர்பான டிஸ்பியூட், இவிஎம் சொன்னதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கும் இடையில உண்டான டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து லீட் எடுத்துட்டு காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுல இந்த மாதிரி ரைஸ் சரி, இன்னமும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணட்டும் அவங்களுடைய குற்றச்சாட்டை. நாளைக்கு ஆதாரம் இல்லாமல் வெறும் சந்தேகத்தை மட்டும் வெளிப்படுத்துவது என்பது அவங்களுடைய தோல்விக்கான பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி இல்லாத தலைமையின் கோழைத்தனமாக தான். இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்ததுல மக்களவை தேர்தலில் அந்த என்டையர் பீரியட்ல அந்த வாக்குப்பதிவுகள் பற்றிய புள்ளி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்தவே இல்லை. தேர்தல் ஆணையம் கடைசியா கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு பதிவான வாக்குகள் விவரத்தை கொடுத்தாங்க. ஏன் அன்றாடம் தரல? அன்றைக்கே பதிவு முடிஞ்ச உடனே மெஷினோட டேலியாகவும் இல்லை, அது மெஷினோட டேலியாகவும் இல்லை. சரி, காஷ்மீருக்கு வாங்க. காஷ்மீர் வந்து அது ரொம்ப முக்கியமானது. அதாவது யாரை பார்த்தாலும் தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. முன்னாடி 10% தான் வாக்குப்பதிவு வந்தது, 15% தான் வந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ 60% மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். இந்திய ஜனநாயகத்தின் ப்ராசஸுக்குள்ள பங்கேற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். இனி ரோட்ல பார்க்குறவங்களெல்லாம் கல்வீச வந்தவன் அப்படின்னு சொல்லி யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அவங்க இந்திய குடிமக்களாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பீட்டர் அவர்கள் வந்து முதல்லையே ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்த, இது முக்கியமான செய்தி அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியமானது தான். அதுக்கப்புறம் 370 அப்ரகேட் பண்ணி காஷ்மீரில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமே இல்லை. அதை அப்ரகேட் பண்ணி இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான உணர்வை கிளப்பி இந்துக்களை கன்சால்டேட் பண்ணணுங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமே தவிர காஷ்மீருக்குள்ள வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் இல்லை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டார்கள். அது மக்களவையில் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. இப்போதும் அந்த அஜெண்டா வந்து கை கொடுத்ததாக நான் நினைக்கல. ஆனால் நீங்க விஜயசங்கர் குறிப்பிட்டார், பீட்டரும் குறிப்பிட்டாரு, கோஷ்டி பூசல்னு சொல்லி எளிதாக கடந்து போக முடியல என்னால். அது ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் வரும்போது, தலைமுறை மாற்றம் வரும்போது, பழைய தலைமுறைகள் விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருக்கிறது. தங்களுக்கு கடந்த காலத்தில் கட்சிக்கு செய்த சேவைக்காக இப்போது எனக்கு அதிகாரம் வேண்டும் என்று அதிகாரத்தை கையில் வச்சுட்டு புதிய தலைமுறைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய சரிவை கொண்டு காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குது. அதை ஏதோ ஒரு காரணத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியாத தேசிய தலைமை வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால தொடர்ந்து கமல்நாத்தை பற்றி பேசியிருக்கோம். 5 மாநில சட்டப்பேரவை முடிவுகள் வரும்போது அதுக்கு பிறகு அசோக் கெலாட்டை பார்த்துருக்குறோம். இப்போ ஹூடாவும் அதே மாதிரி தான் இருக்கார்.